4 முனை போட்டியாக இருந்தால் உறுதியாக இந்த தொகுதி எழும்பூர் தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி அடையும். 3 முனை போட்டியில் பார்த்தீங்கன்னா அதிமுக வெல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எளிதில் திமுக வந்து வெற்றியை இந்த தொகுதியில் கொடுக்காதுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். 3 முனைன்றது தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வர மாதிரி தாவேக்கா ஒருவேளை அதிமுகவோடு இணைந்தால் இப்போ இருக்கிற சூழ்நிலை இணையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சிலர் சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது தேர்தல் அரசியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி என்ன அப்படின்னா, தேர்தல் அரசியலால் ஒதுக்கப்பட்ட 16வது தொகுதி அப்படின்னா எழும்பூர் தொகுதி தான் அந்த 16வது தொகுதி. சரி, எழும்பூர் தொகுதியை ஒரு சிறு வடிவமாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு டிஎம்கே 2 முறை கையகப்படுத்திருக்கிறாங்க. 2016லேயும் சரி, 2021லேயும் சரி. சரி, இதே டிஎம்கே 2011 வின் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ டிஎம்டிகே வந்திருக்கிறாங்க அப்படின்னும் பார்க்கலாம். சரி, இது ஒரு பெல்ட்டா எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பல முறை டிஎம்கே மட்டும்தான் இது தன்வசப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு தொகுதி எழும்பூர் தொகுதி. சரி, இதில் ஸ்டார் வேட்பாளர்கள்லாம் யார் யார் நின்றுக்கிறாங்க, சரி எந்த தொகுதியில் எத்தனை வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க, 2ஆம் இடம் 3ஆம் இடம்லாம் யார் யார் வந்திருக்கிறாங்க, சரி அந்த 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு இப்போ யார் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்க, முதல் இடத்துல யார் வரப்போகிறாங்க, ஸோ எந்த மாதிரி கூட்டணி 3 முனையாக இருந்தால் எப்படி, 4 முனையாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் தற்சமயம் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது 3 முனை கூட்டணி அப்படிங்கிறது அமையாது. இது 4 முனை தான் அப்படிங்கிற ஒரு தேர்தல் பயணம் இந்த ஜனவரி மாதத்தில் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இருந்தாலும் அரசியல் விமர்சகர் ஒரு ஆய்வு எடுத்து நமக்கு வந்து அந்த தொகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. திரு சத்யா அவர்கள் இதில் வரவேற்கிற நிகழ்வில். திரு சத்யா, உங்களோட இதை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் திரு தினேஷ். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து 15 தொகுதிகள் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 16வது தொகுதி எழும்பூர் தொகுதி. இது வந்து மத்திய சென்னையில் வர ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுக வந்து ஆட்சி கைப்பிடிச்சிருக்காங்க. கடந்த முறை வந்து இந்த தொகுதி திமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தொகுதியில் பரந்தாமன்றவர் பார்த்தீங்கன்னா 68,832 வாக்குகள், கிட்டத்தட்ட 58.29% பதிவான வாக்குல 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஐடிஎம்கேல வந்து அவர் அந்த கட்சியை சார்ந்தவர் இல்லை. அவர் வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற கட்சியை வந்து 2000 நடத்திட்டு இருக்காரு திரு ஜான் பாண்டியன் அவர்கள். அவர் ஏடிஎம்கே சார்பா 2006லயோ இல்ல 2001 வந்து அவர் ஏடிஎம்கே சார்பா 2001 வந்து போட்டிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021 எழும்பூர் தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா பரந்தாமன் அவர் வெற்றி பெறாரு. 2ஆம் இடத்துல ஜான் பாண்டியன் அவர்கள் 30,064 வாக்குகள், கிட்டத்தட்ட 25.46% 2ஆம் இடத்தை பிடிக்கிறாங்க. அது தொடர்ந்து நம்ம இங்க சென்னை தொகுதிகளில் பார்க்கும்போது மக்கள் நீதி மையம் வந்து 3ஆம் இடத்தை வந்து நிறைய தொகுதியில் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. அதுல இந்த தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் பிரியதர்ஷினி அவங்க கொஞ்சம் பரிச்சயமான ஒரு கேண்டிடேட் தான். நீங்க தொடர்ந்து யூடியூப்ல செய்தியெல்லாம் அவங்கள பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 9,990 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்துல பிடிக்கிறாங்க, 8.46%. அப்புறம் நாம் தமிழர் பி கீதா லட்சுமி அவங்க பாத்தீங்கன்னா 6,276 வாக்குகள், அவங்க பாத்தீங்கன்னா 4ஆவது இடத்தை வந்து பிடிக்கிறாங்க இந்த தொகுதியில. இந்த தொகுதியில இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அப்பவும் வந்து டிஎம்கே தான் இந்த தொகுதியை கைப்பற்றி இருக்கிறாங்க. அதற்கு முந்தைய தேர்தல் கொஞ்சம் ஒரு முக்கியமான தேர்தல். டிஎம்கே மேல பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தி அலை பெரும்பாலும் இருந்த ஒரு தேர்தல் 2011. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அதிமுகவும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இணைந்துதான் வந்து ஒரு கூட்டணியில திமுகவை எதிர்த்து நின்னாங்க. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக பெரும்பான்மையான வெற்றியும் பெரும்பான்மையான தொகுதியை வந்து தேமுதிகவும் கைப்பற்றி இருந்தாங்க. திமுக வந்து எதிர்கட்சியா கூட இருக்க முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை தான் அந்த தேர்தலில் இருந்தது. அப்படி இந்த தொகுதியை பார்க்கும்போது அந்த கேண்டிடேட் கூட பாத்தீங்கன்னா கே நல்லத்தம்பின்றவர் தான், விஜயகாந்தோட தீவிர ரசிகர், தேமுதிகால கடுமையா உழைச்ச ஒரு விஜயகாந்த் ஆதரவாளர். அவருக்கு அந்த மக்கள் வந்து வெற்றியை கொடுத்தாங்க. அந்த தொகுதியில் எழும்பூர் தொகுதியில் பாத்தீங்கன்னா நீங்க எழும்பூர் தொகுதியை பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் மேல்தட்டு மக்களும் எல்லாமே கலந்த ஒரு தொகுதி. நீங்க பாத்தீங்கன்னா அதுல 3 ரகமா அந்த தொகுதியை வந்து பிரிக்கலாம். எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மையான ஆதரவும் அதிமுகவோட சப்போர்ட்டும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டாக்குச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியும் பார்க்கும்போது 3 முனை போட்டி 4 முனை போட்டி அந்த மாதிரி தான் பார்க்குறோம். திரு தினேஷ் ஐயா கூட இப்போ என்ன சொல்றாருன்னா 4 முனை போட்டிக்கு வந்து வாய்ப்பு இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து 3 முனை போட்டியாக தான் நடக்கும் அப்படின்றாங்க. அரசியல்ல நம்ம என்ன பண்றது, எது நம்ம எப்படி கணிச்சாலும் ஒரு நாள் முன்னாடி கூட நிறைய விஷயத்த மாத்திடுறாங்க. நம்ம நிறைய தேர்தலில் பார்த்துருக்கோம். நம்ம எப்படி இப்போ தொடர்ந்து 4 முனை 3 முனை என்று பார்க்கிறோமோ அந்த மாதிரியே தொடர்ந்து பார்த்துட்டு போவோம். அது வந்தாலும் இது வந்தாலும் நம்ம சொல்ற கருத்து கணிப்பு
மேட்ச் ஆகுதான்றதை தான் நம்ம வந்து பார்க்கணும். கூட்டணி வைக்கிறதும் வைக்காததும் கட்சிகளோட இறுதி கட்ட நிலையா இருக்கும்ன்றதை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில் 4 முனை போட்டி அப்படின்றது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரும். அதே நேரத்தில் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2வது இடம் வந்து அதிமுக கைவிடலாம், அப்படி இல்லைன்னா அதிமுக 2வது இடத்துக்கு வர்றது கூட கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த தொகுதியில் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அடித்தட்டு மக்கள் இருக்காங்க, நடுத்தட்டு மக்கள் இருக்காங்க, உழைக்கும் மக்கள் இருக்காங்க, மேல்தட்டு மக்கள் இருக்காங்க. இந்த தொகுதி வந்து திமுக கைப்பிடிக்கும்ன்றது வந்து இந்த 4 முனை போட்டியில் ஏன் சொல்றேன்னா, எதிரணிகள் வந்து ஒரு கூட்டணியில் வந்து மொத்தமாக இருந்தாங்கன்னா ஒரு ஆளுமையில் இருக்கிற ஒரு கட்சியை வீழ்த்துறது எளிதா இருக்கும். அதே மாதிரி ஆளும் கட்சியில நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அலை உருவாகும். நீங்க எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைச்சாலும் மக்களோட பெரும்பான்மையா என்னன்னா நம்ம நினைச்சதெல்லாம் இவங்க செய்யல. இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு அலை வரும். அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தா அது நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்தாலும் சரி, திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாலும் சரி, அவங்க வரும்போது இருக்கிற அந்த ஒரு ஆதரவு அந்த ஆட்சி முடியும் கட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அலையா இருக்கும். ஏன்னா இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே பெரும்பான்மையா நடந்திருக்காது. இது இன்னைக்கு நடக்கிறது இல்ல, காலங்காலமா இங்க நடக்கிற ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி திமுக மேல நிறைய எதிர்ப்பு அலைகள் இருக்கு. திமுகவும் நிறைய வியூகங்களை வந்து வச்சிருக்காங்க. இந்த வாட்டி பொங்கல் பரிசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பொங்கல் பரிசு 5000 வரை கொடுக்கப்படலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு 3000 ரூபாய் கிட்ட வந்து அறிவிச்சிட்டாரு. அதற்கான வேலைகள்லாம் நடக்குது. மக்கள் 2 விதமா பார்ப்பாங்க. 5000 கொடுத்துருக்கலாம்னு பார்ப்பாங்க. எடப்பாடியா இருந்தா இதை கொடுத்துருப்பாரு அப்படின்னா ஒருத்தரோட கருத்து ஒரு மாதிரி போகும். மக்கள் எதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த தேர்தல் சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிற உதவியோட உங்களுக்கு தேவையான நல்லாட்சிக்கு எது தேவையானதுன்றது மக்கள் கிட்ட புரிதல் கம்மியா இருக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். எப்படின்னா, இன்னைக்கு நீங்க தாவேக்கா அப்படின்னு பார்த்தாலும் ஒரு தொண்டர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கு. ஆனா அந்த தொண்டர்கள் கிட்ட உங்க தலைவர் என்ன செய்வார் அப்படின்னு நம்ம கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவர் வருவாரு, நல்லது செய்வாரு, உங்க கொள்கை என்ன, எங்க கொள்கை நல்ல கொள்கை, நாங்க மகளிருக்கு ஆதரவா இருப்போம். இது வந்து ஓரலா நீங்க ஒரு அடித்தட்டு மக்களை கேட்டா கூட இது சொல்லலாம். கொள்கை என்பதும் தொலைநோக்கு பார்வை என்பதும் திட்டங்கள் என்பதும் மிக கூர்ந்து ஆராய்ந்து அது மக்களுக்கு வெளிப்படையா சொல்லணும். அந்த தேர்தல் வாக்குறுதி நடைமுறையில் அதை செய்ய வந்து ஊர்ஜிதமான ஒரு திட்டங்களா இருக்கணும். ஏன்னா நடக்காததெல்லாம் நம்ம சொல்லி தேர்தல் வாக்குறுதின்றதை விட அதை நம்ம எதிர்பார்த்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் சாத்தியம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியா இருக்கணும். இப்படி தொடர்ந்து நிறைய நம்ம மக்கள் கிட்டயும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க என்னதான் நீங்க நல்லதை சிந்திக்கிற மக்களா இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் எதை விரும்புறாங்களோ அதுதான் ஆட்சியா மாறுது. இப்ப நீங்க என்னதான் இவங்க அதை செய்யலன்னாலும் மக்கள் அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பொங்கல் கிட்ட பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துருக்காங்க, இல்ல இவர் வந்து அதை பண்ணிடுவாரு, நான் அவரோட முகத்துக்கோசரம் ஓட்டு போடுவேன், இப்படி எல்லாம் நம்ம வாக்களிச்சோம்னா நம்மளுடைய சந்ததியோட நிலைமை என்ன ஆகும்ன்றத சிந்திச்சு வாக்களிக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த தொகுதியில எப்படி பார்க்கலாம்னா, இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4 முனை போட்டியா இருந்தா உறுதியா இந்த தொகுதி எழும்பூர் தொகுதி பாத்தீங்கன்னா திமுக வெற்றி அடையும். 3 முனை போட்டியில பாத்தீங்கன்னா அதிமுக வெல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா எளிதில் திமுக வந்து வெற்றியை இந்த தொகுதியில கொடுக்காதுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். 3 முனைன்றது தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வர மாதிரி தாவேகா ஒருவேளை அதிமுகவோடு இணைந்தால், இப்ப இருக்கிற சூழ்நிலை இணையத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். தேர்தல் காலகட்டம் இன்னும் 2 மாதங்கள் இருக்குது, எது வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த தொகுதி 4 முனை போட்டியா இருந்தா உறுதியா திமுக வெற்றி பெறறதுக்கும், 3 முனை போட்டியா இருந்தா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான பல பரீட்சை நடக்கும் இந்த தொகுதியில. அதை பொறுத்து வெற்றி தோல்வி வந்து எப்படின்றது தீர்மானிக்கப்படும். அப்படிதான் நம்ம இந்த தொகுதியை பார்க்கலாம். நன்றி திரு சத்யா அவர்கள். இப்போ சத்யா சொன்ன மாதிரி தான், ஏன்னா அரசியல் நிகழ்வு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வேறுபட்டுக்கிட்டும் மாற்றங்களை கொண்டு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிகழ்வுகளை பொறுத்தவரையிலும் அந்த 3 முனையாக இருக்கட்டும் 4 முனைன்னு இருக்கிற மாதிரி இருக்கட்டும், இப்போ எடப்பாடியோட திரு விஜய் அவர்கள் சேருவாரா அப்படின்னா தெரியாது, ஏன்னா சேரலாம் அப்படிங்கிறது தான். சரி, ஒருவேளை பிஜேபியோட தாவேகா விஜய் அவர்கள் நெருக்கமாவாரா அப்படின்னா அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. சரி, ஒருவேளை காங்கிரஸோட விஜய் அவர்கள் நெருக்கமாவாரா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் மாறிக்கிட்டே இருக்குது. மேலிட காங்கிரஸ்ல இருக்கிறவங்க நாங்க விஜய நேர்ல சந்திச்சோம் அப்படின்றாங்க. ஆனா இங்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இல்ல நாங்க சந்திக்கல, அவரை பத்தி நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது அரசியல் தேதி அப்படிங்கறது அறிவிச்ச உடனே இந்த கூட்டணி இதெல்லாமே ஒரு வாரத்துக்குள்ள செட்டில்ட் ஆயிரும். ஸோ அப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற ஆய்வுகள்ல ஒரு நம்ம முடிவுகள் எப்படி வரும்னா, ஒரு 3 கூட்டணியா நின்னா என்ன முடிவுகள், 4 கூட்டணியா நின்னுது அப்படின்னா பெரிய கூட்டணிகளா இருந்தா
என்ன முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆய்வின் மூலம் நம்ம கண்டிப்பாக பார்த்தோம். இந்த இடத்துல எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் ஒரு அடிப்படை மக்கள், அடித்தட்டு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிங்கிறப்ப இந்த இடத்த திமுக தன் வசப்படுத்திக்குது அப்படிங்கிறத தான் திரும்ப சத்யா அவர்களும் இங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது மூலியமா எழும்பூர் தொகுதி திமுக வசம் செல்லும் அப்படிங்கிறது ஆய்வுல உற்பத்திக்கு இருக்குது. ஒருவேளை கூட்டணி மாற்றங்கள், கூட்டணி பெரிய பலம் பொருந்திய ஒரு எதிர்கூட்டணி அமைக்கும் பட்சத்துல அது மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மாறுறதுக்கான வாய்ப்புகள். இந்த தொகுதியில இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது 4 முனை போட்டியாகி தாவேகா தனித்து களம் காணுதுன்னா, தாவேகாவிடம் மாநிலத்தில் சக்தி வாய்ந்த கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து கூட்டணி இருந்தா இந்த தொகுதியை தாவேகா கூட பிடிக்கலாம். அது இறுதி கட்டத்துல தான் எந்தெந்த கட்சி எங்க கூட்டணி இருக்குதுன்றதை நம்மளால தெளிவா சொல்ல முடியும். தினேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தாவேகா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றதை நம்மளால கணிக்க முடியல. ஆனா விஜய்க்கும் விஜய் கட்சி சார்ந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தன்னிடம் வரும்ன்றதை வந்து உறுதியா நம்புறாங்க. அது எதை பொறுத்து நம்புறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. அதனால 4 முனை போட்டியில பலமான கூட்டணி தாவேகா அமைத்தால், அதிமுக பிஜேபி இல்லாமல் பலமான ஒரு கூட்டணி கட்சிகளை ஒரு கூட்டணி உருவாக்குனாங்கன்னா இந்த தொகுதியில வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் தேமுதிகவுக்கு திரு கே நல்லதம்பி அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி இந்த தொகுதி மக்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம அப்படியும் பார்க்கலாம். இருந்தாலும் அவங்க எப்படி கட்டமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது இப்போதைய கள சூழ்நிலை. அவங்க வந்து அதிமுகவோட வந்து கூட்டணி வைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால இந்த தொகுதி திமுக கைப்பற்றும்ன்றத கருத்து கணிப்போம். முந்தைய தேர்தலோட முடிவுகளும் மக்களோட நிலைப்பாடும் சொல்லுது. அப்படிதான் சொல்றோம். நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த தொகுதியில நம்ம கண்டிப்பா ஒரு விரிவான ஆய்வோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி. நன்றி.